ஹே கைஸ், பொழைக்க போன இடத்துல பொல்லாப்பு எழுத்துக்கிட்டு வந்தவங்களையும் வேலை நேரத்தில் வேண்டாத வேலையை செஞ்சு விளக்கமா தடி வாங்கினவங்களையும் வாண்டடா வண்டியில் ஏற்றி இந்த வீடியோவில் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். வளவளன்னு பேசினா நீங்கள் வரிஞ்சு கட்டிட்டு என்னை அடிக்க வரீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால சர்ட்டு புருட்டுன்னு வீடியோக்குள்ளே போடலாம் போகிற போக்கில் அப்படின்னு சவுக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க விட்டு போயிடுங்க. கவட்டியை காட்டிட்டு நின்னவருக்கு நடக்க போகிற கலவரம் முன்கூடியே தெரியல. ரிவர்ஸ்லேயே போன டிராக்டரெல்லாம் கண்டமானதுனவோ டிராக்டரோடு சேர்ந்து அந்த காரும் தான். ஏசியை மாட்ட சொன்னால் ஏனியும் சேர்த்து மாட்டி வச்சிருக்கிறாரு. இவர் எந்த காலேஜில் ஏசி மெக்கானிக் முடிச்சாருன்னு யாருக்கும் தெரியல. உங்கள் புத்திசாலித்தான் தான் நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஆனால் இப்போ எப்படி இறங்குங்கன்றதான் எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் அடித்தது கூட தெரியாமல் அடிச்சிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கடைசி அவனும் பண்ணீங்களே, அது எதுக்கு? இந்த மனுஷன் தர்பூசணியை கையில் தூக்கி போட சொன்னால் தலையில் தூக்கி போட்டாரு. கண்டிப்பாக கபாலமே கண்டவா இருக்கும். கட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்து கதவுல கோடெல்லாம் போட்டு இவ்வளோ அவசரமாக எதுக்கடா உடைக்கிறாருன்னு பார்த்தா உண்மையிலேயே அவசரம் தான் போல. ஏசியை மாட்ட சொன்னதுக்கு இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணிட்டாங்க. சம்மர் டைமில் டேபிள் ஃபேனில் காற்று வாங்குற மாதிரி அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தார் இந்த மனுஷன். இவர் அடித்த பெல்ட்டியை பார்த்து நான் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணவே இல்லடான்னு சொல்லி அந்த பைலட்டு திரும்பி போயிட்டாரு. ஓவர்லோடுன்னு தெரிஞ்சு ஒரே டைமில் கொண்டு போகணும்னு நினச்சா இப்படி தான் நடக்கும். ஒரு மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுறாங்களா? மரத்தை வெட்ட சொன்னதுக்கு வீட்டுக்காரருக்கு வேட்டு வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த மாதிரியான வேலையை இப்போதான் நான் புதுசாகவே பார்க்குறேன். இவங்க கையிலேயே அளந்துட்டு போகிறத பார்க்கும்போது ஏதோ மாஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நடந்ததை நீங்களே பாருங்க. இவங்க என்னடானா அநியாயமாக ஒரு பில்டிங்கே காலி பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சிம்னியை வீட்டுக்கு மேலே மாட்டி கொடுக்குன்னு சொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சின்ன குச்சியை வச்சு டயரில் தாக்கணும் அந்த வண்டிக்கு எனர்ஜி கிடைக்குமா என்ன? இவ்வளோ பெரிய வண்டியை அவர் மாடுன்னு நினச்சிட்டாரு போல. அந்த காரோட ஓனர் பேசுனதை பார்த்து கடுப்பான ஆஃபீஸர்ஸ் வண்டியை ரெக்கவர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காரை தூக்க போய் இருக்கிற எல்லா காரையும் டேமேஜ் பண்ணது தான் மிச்சம். ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பிளம்பரால் இவ்வளோ தெளிவாக வேலை பார்க்க முடியுமான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் மனுஷன் வச்சா பாருங்க ஒரு டிப்ஸ்ட்டு. இவ்வளோ தெளிவாக வேலை பார்த்த நீ மேலே என்னையா பண்ணி வச்சிருக்க? இந்த மனுஷன் அவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ அக்யூரேட்டாக தூக்கி போட்டிருக்கான் பாருங்க. சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த மனுஷன் நைஸாக நழுவுறாரு. அவர் அப்பவே நடுவுலனா இவங்களோட சேர்ந்து அவரும் நசுங்கிருப்பாரு.
சுற்றி வலையை போட்டிருக்கிறதுனால வெளியில் நிற்கிற காரு ஜேசிபி டிரைவருக்கு தெரியவே இல்லை. கடைசியில் காரை கண்டம் பண்ணிட்டாரு. இந்த அக்காவோட புத்திசாலித்தனத்தை நீங்களே பாருங்க. அடுத்த பொருளை தூக்கிட்டு வரதுக்குள்ள லெஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக குறுக்கு கிளாஸை வைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த கிளாஸ் பிரேக் ஆக போகுதுன்னு. ஆனால் இங்கே நடந்ததே வேற. கடைசியில் அந்த லெஃப்டே பிரேக் ஆயிடுச்சு. சவுத்தில் சொருகி நிற்கிற ட்ரில்லை காமிச்ச உடனே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நான் நினச்சேன். நினச்சதை விட மோசமாகவே இங்கே நடந்திருக்கு. இதுக்கு பேர் தான் பார்க்குற வேலையை என்ஜாய் பண்ணி பார்க்குறது போல. ஆனால் இவரோட ஸ்டெப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. ஒழுங்காக ஹோல்ட் பண்ணதுனால பூரா தர்பூசணி சதற விட்டுட்டாரு. அந்த மனுஷன் மாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். நீ நையா அவரோட டிக்கில தாக்குற. இந்த மனுஷன் யூடியூப்ல பார்த்து ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்கிறாரு. ட்ரை பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ அந்த காரை காயலங்கடலில் தான் போட்டாகணும். அவன் ஆத்திரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உனக்கு நகைச்சுவையை கேட்குது. இந்த சம்பவத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டவுட் கிரியேட் ஆகும். அந்த சவுத்துக்குள்ளே அந்த ட்ரில்லோட பிட்டு பாதி உள்ளே போனதுக்கப்புறமும் இதெல்லாம் வெளியில் எடுக்க முடியலன்னா சவுத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரில்லோட பிட்டு இன்னுமே லென்த்தாக வெளியில் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கேப்புக்குள்ளே எப்படி இந்த ட்ரில்லை கொண்டு வந்திருப்பாங்க? யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கயிறு கொண்டு போய் அலாய்வில்ல கட்டிக்கிறத பார்க்கும்போது அது சேஃபா இல்லையானுங்கிறது எனக்கு தெரியல. இதை தூக்கிறதுக்கு முன்னாடி இவர் கண்டிப்பா பாகுபலி படமா திருப்பாருன்னு நினைக்கிறேன். அழகா இருந்த அந்த பையனோட மூஞ்சி அப்படி அகோரமா மாத்திட்டீங்களா? இது என்ன புழுவை விட இவ்வளவு மோசமான எலி இது? ஒரு வழியா கடைசியா கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டிரைவரையும் வச்சு லாக் பண்ணுறாங்க. நீங்கள் அதே ஈஸியாக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தானே நடக்கும். இது வரைக்கும் பார்த்த வேலையிலேயே இந்த மனுஷன் பார்க்குற வேலை தான் ஏன் தெளிவான வேலை. இவர் நிற்கிற கந்தர்வ கோலத்தை பார்த்தாலே இவர் எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துருப்பாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் லைட்டாக சிரிப்பு தான் வருது. அவன் சின்ன பையலாக இருக்கிறனால அவங்கள சும்மா விட்டான், இல்லைன்னா பரட்டி எடுத்துருப்பான். சின்ன பசங்க விளையாட்டுக்கு கொஞ்சோன்னு மண்ணு குடியான்னு கேட்டது குத்தமாயா? அடிச்ச அடியில் அந்த டிரைவருக்கு மண்டையை சுற்றி குருவி கண்டிப்பாக பறந்துருக்கும்.
ட்ரெயின் ட்ராக்ல போற மாதிரி தான் இந்த மனுஷன் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க வண்டி லோடு தாங்க முடியாம ஓரம் வாங்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. எதுக்கு வந்தா ஏடா குடமா ஆயிடுன்னு தெரிஞ்சு ஓரம் கட்டி இருக்கணும். சைடு வாங்கி வந்த வண்டினால ஆப்போசிட்ல வந்த வண்டிக்கும் சைடு மிரர் காலி. இதெல்லாம் பார்த்த உடனே சின்ன வயசுல விளையாண்டது ஞாபகம் வந்துருச்சு போல. வேலையை மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இதுல டிஸ்கஷன் வேற. எந்த வேலையா இருந்தாலும் பார்க்குற வேலையை சின்சியரா பார்க்கணுங்கிறதுக்கு இந்த மனுஷன் உதாரணமா இருக்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன பையன் அவனோட சைஸ்ல குப்பை தட்டி வச்சு அதுக்குள்ள குப்பையும் போட்டு வச்சிருக்கிறான். அதை பார்த்து அசால்ட்டா போகாம அதையும் கொண்டு போய் அந்த வண்டியில கொட்டிட்டு அதை கொண்டு ரிட்டர்ன் வந்து வைக்கிறாரு. இவங்க மூளையை எந்த மூலையை கழட்டி வச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க நிக்கிற ஒருத்தனை கூட தெரியல நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அந்த மரத்தை லிஃப்ட் பண்ணும்போது கிரேனோட ஹைட் அதிகமாக இருந்ததுனால தான் அது கவுந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வேற ஏதாவது காரணமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாலு பசங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல கூட கவலையெல்லாம் மறந்துட்டு எவ்வளோ சிரிச்சு விளையாடுறாங்கன்னு பாருங்க. ஒருத்தன் இங்கே உசுர கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எவனாவது ஒருத்தன் காப்பாற்றுவானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது கடைசியில் ஒருத்தன் மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டே என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் வெடிச்சதுனால எல்லா பசங்களும் தலைதறிக்க ஓடி போயிட்டாங்க. எலக்ட்ரீஷியன் இவன் தான் எலக்ட்ரீஷியன். கையில கட் பண்ணா கரெக்டா கட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவங்க பண்ண ஐடியாவை பாருங்க. தெரிக்க போதுன்னு தெரிஞ்சும் துள்ளி குதிச்சுட்டு இருந்தவர் கடைசியில் சேத்துல சிக்கினது தான் மிச்சம். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா போட்டோட சேர்ந்து அந்த ஜேசிபியும் டைவ் அடிச்சிருக்கும். குப்புற விழுந்த பையனுக்கு நல்ல வேலையே மூக்கு டேமேஜ் ஆகலை. டோல்கேட்டில் சார்ஜிங்கிற பேரில் ஆட்டையை போட்டு வந்தவங்களுக்கு 2 டிரைவர் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க.
இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கே நிறைய டைம் நடந்திருக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்போது செம்ம காண்டாகும்ல. மலையில தேங்கி நிற்கிற தண்ணியை பொத்து விட்டு போக வைக்க பார்த்தாரு. கடைசியில் பொத்திட்டு போடான்னு அந்த தண்ணியை சொல்லிடுச்சு. கட்டிங் மிஷினை கொடுத்து கட் பண்ண சொன்னா இவங்க காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விண்டோ மாட்டின கார்பெண்டர் குறை சொல்றதா, இல்லைனா இந்த பைப்பை மாட்டின பிளம்பர் குறை சொல்றதா, இல்லைனா இதை டிசைன் பண்ண இன்ஜினியர் குறை சொல்றதா, நீங்க யாரை சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காங்கிரீட் கலவை கொட்டினதுல கண்ணமானதுமோ இந்த வண்டி தான். கயிறை வண்டியோட சேஸ்ல கட்டாம பம்பர்ல கட்டுனதுனால கிடைச்சது நம்ம பல்பு தான். முன்னாடி பார்த்த சம்பவம் கூட பரவாயில்ல, இது என்ன ரகம்னே தெரியல. ஒரு ஜேசிபியோட வெயிட் தெரியாம இவங்க எப்படி இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. கடைசியில் எப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சுங்கிறத நீங்களே பாருங்க. உண்மையிலேயே நீதாயா டிரைவர், இந்த இடத்துல அந்த வண்டி திரும்பணும்னு நினைச்சு பார்த்தியா? உன்னை நம்பி தான் ஓனர் வண்டியை கொடுக்கணும். சைடில் எல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளோ வேகத்தில் வந்து திரும்பினா இப்படி தான் நடக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்த சம்பவத்திலேயே எந்த சம்பவம் நல்லா இருந்துச்சுங்கிறதையும் இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை பாருங்க.